இங்க நம்ம எப்பயுமே நான் எந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு இடத்தை தேர்வு பண்றது நம்ம தேர்வு பண்றதுக்கு முன்னுக்கு பிரபஞ்சம் அதுக்கான ஒரு அனுமதியையும் ஒரு வடிவமும் நமக்கு கிடைச்சாதான் அந்த உள்முணர்வுல நம்ம நகர்ந்து வர்றதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உருவாகும். எல்லா இடத்துலையும் இந்தியாவில் நான் நிறைய இடங்களுக்கு போனதும், தமிழ்நாட்டுல போனதும், இங்க வந்ததும் நான் ஒரு பார்வை இல்லாமல் மாதிரிதான். ஒரு வெளிச்சமாக பிரபஞ்சம் வழிகாட்டும். அந்த வெளிச்சத்துலதான் நான் பயணம். எப்பயுமே என்கிட்ட ஒரு அசாத்தியமான ஒரு செயல் வடிவம் இருக்கு. இந்த அசாத்தியமான செயல் என்னன்னா, ஒரு இயல்பாக இந்த பிரபஞ்ச பேராற்றலை அது போக்குல அது காட்டுற பாதையில ஒரு காட்டாறு வெள்ளமாக இருந்தாலும் கண் தெரியாதவன் காட்டாரும் அவனுக்கு நார்மலாகவும் ஒண்ணுதான். அதுல எப்படி பயணிப்பானோ அதே போலதான் உண்மையான ஞானம், தியானம், இறை, உண்மையான சிந்தனை உள்ளவன் அந்த நம்பிக்கையில் பாதை மாறாமல் ஒரு கண்ணு தெரியாதவன் நடக்க முடியுமானா நடக்க முடியும். 100% எல்லா காலகட்டத்திலையும் நான் தியானத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் கண் இருப்பதாக மறந்து போனேன். கண்ணால் செயல்படுவதை நான் நிறுத்திக் கொண்டேன். என்னால் செயல்படுவதையும் நிறுத்திக் கொண்டேன். கண்ணால் செயல்படுவதையும் நிறுத்திக் கொண்டேன். என் தாய் அறிவு, என் தந்தை அறிவு, என் வாத்தியாருடைய அறிவையும் நான் நிறுத்திக் கொண்டேன். அப்ப என்னுடைய வடிவம் ஒரு வெளிச்சம் எமக்கு வழிகாட்டுகிறது. அந்த வழியில் நாம் பின்தொடர்ந்து போகிறோம். அதனால்தான் சேதாரம் எதுவும் என்பது இல்லை. அங்கு மகிழ்ச்சியோ, அங்கு வேற ஏதோ ஒரு செயலோ நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லாமலே கடந்து கொண்டே இருப்பதற்கு முக்கியமான காரணம் இதுதான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்ககிட்ட சொல்றது நல்ல ஞாபகமா வச்சுக்கங்க, யாராலையும் இதை பின்பற்ற முடியாது, கடைபிடிக்க முடியாது. தாய் கையை பிடித்து ஒரு மகன் எத்தனை ஆண்டுகள் நடப்பான்? மனைவி கையை பிடித்து ஒரு கணவன் எத்தனை ஆண்டுகள் நடப்பான்? பெற்ற தாய் தகப்பனையும் ஒன்றாக வைத்து ஒரு தாயும் ஒரு மகனும் ஒரு மருமகளும் எத்தனை ஆண்டுகள் 2 பேரோட கையை பிடிச்சு நடப்பாங்க அப்படின்னா உறுதியா தெரியாது. அதே போல பாதை தடுமாறாமல், நிலை தடுமாறாமல் 1500 சாமிகள் உலகம் முழுக்க. இந்த 1500 சாமிகள்ல வாரத்துல 7 நாள் 8 நாள்ல ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாமிகளை 10 சாமிகளை வழிபடுறதுக்கு மனிதர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஒரு இடத்தில், ஒரு பாதையில், ஒரே சிந்தனையில் ஒருத்தன் ஒன்றாக நிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கடினம். அப்படி ஒருத்தன் நின்னான்னா அவன் அங்கு அவனிடம் இருந்து எல்லா பொருளும் அகலப்படுகிறது என்று அர்த்தம். அவன் கற்று வைத்திருந்த பொருள், அவன் கையில் இருக்கின்ற பொருள் எதுவும் அங்கு பயன்பெறாது. பிரபஞ்சம் சொல்கிறது, உன் கை, உன் கால், உன் கண்கள், உன் மூளை, உன் இதயம், உன் உடலோட இருக்கின்ற உறுப்புகள், உன் சுவாசங்கள் அனைத்தையும் அணைத்து வைக்கப்பட்டு பிரபஞ்சத்தால் இருக்கின்ற பேர் வெளிச்சத்திலிருந்து உனக்கு ஒரு வழிகாட்டப்படும். உண்மையான இறை என்பது, இறை செயல் என்பது, எவன் ஒருவன் தனக்குள்ள இருக்கிற சுவாசத்தையே தெரியாதனால, தனக்குள்ள இருக்கிற சுவாசத்தோடைய தன்மை அறியாதனாலதான் அவனுடைய செயல்பாடுகள் புரியல. அதே போல இந்த பிரபஞ்சத்திலிருந்து வருகிற அணுப்புவல்கள், அலைவரிசைகளை அறிவதற்கு, தெரிவதற்கு, புரிவதற்கு முடியாமல் போனதுக்கு என்னன்னா, ஒரு பாதையில் நிக்க தெரியாமல் தடுமாறியதுனால்தான். ஒரு பாதையில் நிக்க தெரிந்தவனுக்கு இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய பேர் மொழியை கக்கும். ஒரு நாகம் கடித்தால் விஷத்தை கக்கும். அதே நாகம் தியானம் செய்தால் எதை கக்கும்? கல்லை கக்கும். அதே விஷத்தையே கல்லாக கக்கும். அதைதான் நம் பெரியவர்கள் சொன்னார்கள். அதேதான் அருணகிரிநாதன் சொன்னார். நாத விந்தை நமச்சிவாயமாக மாற்ற முடியுமா? எவன் ஒருவன் மாற்ற முடியும்? நாத விந்து என்பது விஷம். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அது விஷம். அதுலதான் நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம், சிற்றின்பத்தை அனுபவிக்கிறோம், இந்த மனித குழந்தைக்குள்ள இருக்கிறோம். அந்த விஷத்தோடு நீ உடல் உறவு கொள்ளாதே. பார்வதி சிவன் விஷம் அல்ல, உயர்ந்த செயல். அந்த விஷத்தை முறித்தவர்கள் என்று பொருள். ஒரு கணவன் மனைவி இந்த உலகத்திலே முன் உதாரணம். ராமன், சீதா,
பார்வதி சிவன். இது எதற்காக உயர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாத விந்தை நமச்சிவாயமாக மாற்றியவர்கள். நமச்சிவாயமாக மாற்றும் போது அங்கு என்ன நடக்கிறது என்றால், ஒரு நாத விந்து வெளிச்சமாக மாறுகிறது. தன் உயிரை உடலுறவ கொண்டு மனைவியோடு கருப்பையில் செலுத்துகின்ற ஒரு கணவன் தன் உயிரை, மனைவிக்கு செலுத்தப்பட்ட உயிரை அவன் கண்டானா? மனைவியோடு இணைந்ததை கண்டான். தன் உயிரை சேர்த்தியதை கண்டானா? தன் கணவன் தனக்கு கொடுத்த உயிரை உணர்ந்தால், ரசித்தால், சுவைத்தால், மலர்ந்தால், ஒரு குழந்தைக்கு தாயானாள். ஆனால் கணவன் கொடுத்த உயிரை நாம் சுமக்கிறோமோ என்று கண்டாளா ஒரு பெண்? காணவில்லை. கண்டவள் பார்வதி, கொடுத்தவன் சிவன். கொடுத்தவனும் கண்டான், பெற்றவளும் கண்டான். அதனாலதான் அங்கு பார்வதியும் சிவனானார், சிவனும் பார்வதியானான். மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாட்டுல, அது கோவில்ல சிவனும் மீனாட்சியாக இருப்பார்கள், மீனாட்சியும் சிவனாக இருப்பார்கள். நீங்க எல்லா வடிவத்துக்குள்ளேயும் இதுதான். இதற்குள்ள இதை காணாமல் நாம் ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலில் இருந்து எதை பெற வேண்டுமோ அதை பெற முடியாது. அப்பொழுது அந்த நாத விந்துக்குள் இருக்கின்ற வெளிச்சம் தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல். இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றலை ஒரு ஞானி விவாதிக்கிறான், ஒரு ஞானி சிறகாக்கிறான், ஒரு ஞானி வரைபடம் போல் வரைந்து தள்ளினான், ஒரு மார்க் பண்ணி காட்டினான். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்துடைய வெளிச்சம் எப்படி இருக்கிறது என்று சொன்னான். அதுதான் எங்க ஊர்ல ஒரு நாகத்து மேல் உறங்கி கொண்டு இருக்கிறானே அரங்கன், ஸ்ரீ ரங்கநாதன் என்று சொல்லக்கூடியவன். அப்படியே ஆழ்ந்து தாய் மடியில் அமர்ந்திருப்பது போல் அமர்ந்திருக்கிறான் ரங்கநாதன். காரணம், அவன் நாகத்திலிருந்து, அந்த நாக கல்லிலிருந்து கற்கப்பட்டவன். அப்ப விஷமாக இருக்கக்கூடிய நாகம் நாத விந்து மாதிரி தன்மையாக இருக்கும். அந்த விஷத்தையே நாகம் தவம் செய்து கல்லாக மாற்றி வெளியிலே கக்குகிறது. அப்ப வெளியிலே கக்குகின்ற கல் வந்ததுக்கு அப்புறம் நாகமும் புனிதம் அடைகிறது, அந்த கல்லும் புனிதம் அடைகிறது. அதே போலதான் நாத விந்தால் ஒரு முறை இல்ல 1000 முறை உடல் உறவு கொண்டாலும் நீ அங்கு புனிதம் அடைய முடியாது. அந்த புனிதம் என்பது அந்த நாத விந்துக்குள்ளே ஒரு நமச்சிவாயத்தை பாய்ச்சப்பட வேண்டும். அதுபோல் ஒரு செயல் உருவானால் முருகன் போல் ஒரு குழந்தை பிறப்பான், கணபதி போல் ஒரு குழந்தை பிறப்பான், நந்தி போல் ஒருவன், ஒரு மாடு இருந்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய சிவனை சுமக்கிறது என்று வரலாறு சொல்கிறது. ஒரு மாடு, மனிதன் அல்ல, கோடான கோடி மனிதன் சிவனை வணங்குகிறான். ஆனால் சிவனை சுமப்பதாகவும் சிவனை பார்ப்பதாகவும் அகலாமல் ஆழ்ந்து போய் சிவனுக்கே பார்த்தது போடி ஒரு நந்தி அமர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. நந்தி, என்னை சிசியன் என்று சொல்வாயா, என்னை பக்தன் என்று சொல்வாயா, எந்த வடிவத்தில் வேணாலும் சொல்லலாம், நான் உனக்காக இப்படி காத்திருக்கேன்னா வந்தேன். அப்ப அதோடைய உண்மை தன்மை, அதோடைய உண்மை செயல் எந்த வடிவத்தை காட்டுதுன்னா, அந்த நந்தியும் சரி, இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சிறார் நான் ஒரு குழந்தையும் சரி, கண் இருந்தும் எங்கள் கண்ணை பயன்படுத்துவதில்லை, கண் மூடிக்கொண்டோம். பிரபஞ்சத்தால், அந்த வெளிச்சத்தால் நாங்கள் நடக்கிறோம். அதே போல நந்தி, என்னால் ஆவது எது இருக்கிறது, நாம் ஒன்றும் இல்லை, நீயே எல்லாத்துக்குரியவன். உன் வெளிச்சத்தாலே மாடாக இருக்கக்கூடிய யாம் பறக்கக்கூடியதாகவும் யானை மாறி உன்னை சுமக்கக்கூடியதாகவும் ஒரு மனித தன்மைக்குள்ளே, மனித வடிவத்துக்குள்ளே, மனித அறிவு இல்லாமல் உன்னை பார்த்து கொண்டு உட்கார்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தாய் அல்லவா? அதற்கு காரணம் என் கண்ணை நான் பயன்படுத்தாமல் போனதுனால்தான் உன் கண்ணை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. என் கண்ணை மறந்ததினால்தான் உன் கண்ணை
உன் கண் கொண்ட வெளிச்சத்தை எம்மால் உணர முடிந்தது. இதற்காகத்தான் ஒருவன் கண்ணையே கீறி அந்த சிவலிங்கத்தில் வைத்தான். கண்ணை கீறி ஏன் வைத்தான் என்று கேட்டால், எம் கண்ணோட உன் கண்ணுதான், உன் விஷயம்தான் எனக்கு பெரிது என்று நினைத்தான். நான் ஒரு குருடன் என்று சொல்கிறேன், என்னோட ரொம்ப மூத்தவன், என்னோட ரொம்ப சீனியர் அவன். நானாவது குருடன் என்று சொல்லிவிட்டேன். அவன் கண்ணே எனக்கு வேண்டாம் என்று கீறி கண்ணை கொண்டு நாகத்து சிவலிங்கத்து மீது செலுத்துகிறான். அப்ப அதோடைய வடிவம், அதோடைய செயல் எப்படியாப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதிலிருந்து உங்களுக்கு சொல்ல நினைப்பது, சொல்ல முற்படுவது, எந்த கருத்தை முற்படுகிறேன்? உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனும் ஒரு கருத்தில், ஒரு சொல்லில், ஒரு சிந்தனையில், ஒரு பாதையில், ஒரு எண்ணத்தில், ஒரு செயல்பாட்டில் எவன் இருக்க கற்றுக்கொள்கிறானோ அவன்தான் உலகத்தில் உயர்ந்தவன். ஒரு தாயிடம் இருந்துதான் ஒரு மகன் வருவான், ஒரு மகள் வருவான், ஒரு மனைவிதான். சிவனுக்கு ஊரெல்லாம் மனைவி இல்லை, ஒரே ஒரு பார்வதி தான். சிவனுக்கு ஊரெல்லாம் கணவன் அல்ல, ஒரே ஒரு சிவன் தான். இது எதற்கு காட்டுதுன்னா ஒரு பாதை. இது கலாச்சாரம் இல்ல. நிறைய பேர் நினைச்சுட்டா மஞ்சள் கைத்துல துணியை நினைச்சு, மஞ்சள் கைத்த மஞ்சள்ல நினைச்சு கைத்த கட்டினோம்னா இது கலாச்சாரம் நினைச்சுட்டான். இது இந்துக்கள்ல இருக்கிற கலாச்சாரம், மெட்டி போடுறது, தாலியை கட்டுறது. இது கலாச்சாரம் இல்ல, ஒரு பாதை, ஒரே செயல். ஊரெல்லாம் பெண் இருப்பான், ஊரெல்லாம் ஆண் இருப்பான், ஆனால் நான் ஒரு பெண்ணோடே வாழ்வேன், ஒரு பெண்ணோடே தாலி கட்டுவேன், ஒரு பெண்ணோடே தாம்பத்தியம் வைப்பேன், ஒரு பெண்ணோடே குழந்தை பெற்றுக் கொள்வேன், ஒருவரோட வாழ்ந்து விட்டு ஒன்றாக கலந்து விட்டு என் உயிரை விடுவேன். இதற்குதான் இந்த வடிவம். அப்ப ஒரு பாதை, ஒரு சிந்தனை. இதற்காக தான் திருமணமே தோன்றப்பட்டது. திருமணம் என்பது பிள்ளை பெற்றுக் கொள்வதற்காக, பையனுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறானே அதற்காக, 22 வயதாயிடுச்சு அதற்காக, பிள்ளையை செட்டில் பண்ணி விடணுமே அதற்காக இல்லை. ஒரு பாதை, ஒரு சிந்தனை, ஒன்றோடு ஒன்று கலக்கப்பட வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்துல ரொம்ப விசேஷமா, ஒன்றோடு ஒன்று கலக்கப்பட்டால் அது ரொம்ப விசேஷம். அந்த ஒன்றோடு ஒன்று கலக்கப்படும் போது ஒரே பாதையாக மாறி போயிடுவான். கல்யாணம் பண்ணாத வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒருவன், மனைவி ஒருவர். இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணி முதல் இரவுக்கு அப்புறம் 2 பேரும் ஒருவராக மாறி விடுவார். கலக்கப்பட்டால் ஒருவர் என்று பொருள். பார்வதி சிவன் என்பது ஒருவர், இருவர் அல்ல. கலக்கப்படாத வரைக்கும் இருவர், கலக்கப்பட்டால் ஒருவர். அப்ப அந்த ஒரு பாதையில, ஒரே சிந்தனையில நிக்கிறது ரொம்ப கடினம். அப்ப ஊர் முழுக்க கோவில் இருக்கிறது, ஊர் முழுக்க குரு இருக்கிறாங்க. எல்லா குருவையும் வணங்குவது, எல்லா கோவிலையும் போவது, இது ஒரு பாதை அல்ல. இந்த வெட்ட வெளியில் இந்த பிரபஞ்சத்தை உன்னால் அறிய முடியாது, ஏமாந்து போய் விடுவாய். நீ வணங்கு, தேடு, எல்லாம் செய். ஆனால் உண்மையாக ஒரு செயல், ஒரு பாதையில் நிற்பதற்கு என்றாவது ஒரு நாள் முயற்சி செய். நீ தேடிவிட்டாய், நீ போயிட்டாய், எல்லாம் ஓகே. ஒரு நாள் மாறு. என் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம் எது அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல நீங்களாவது இங்க பரவாயில்ல, தடுக்கி விழுந்தா குருமார்கள் மேலதான் விழுவணும். எங்க ஊர்ல குருவுக்கு பஞ்சமே கிடையாது. தெருவுக்கு தெரு தியானம் மண்டபம், தியான சென்டருக்கு பஞ்சம் கிடையாது. யூடியூப் சேனல்ல 3500 சேனல் இங்க தியானம்னு பேசுறானா அதுல 2000 சேனல் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தார். இங்க மொத்தம் இருக்கிற பல குருமார்கள்ல தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த குருவெல்லாம் இருக்கும்போது ஒரு எனக்குள்ள ஒரு தியானம் கிடைத்த போது என்னை எந்த குருவிடமும் அனுப்பாம, குரு உருவத்துல எப்படி இருப்பாருன்னே தெரியாம, இந்த வெட்ட வழியாக இருக்கக்கூடிய இந்த ஆகாயம், இந்த பிரபஞ்சம் என்னை அப்படியே ஒரு சாலையில் கடத்தி கொண்டது. என்ன அப்படியே போ, என்ன அப்படியே நடந்து கொண்டு சொன்னது. அப்ப அதுக்கு எனக்கு என்ன கிடைத்தது என்றால், என்னுடைய உள் உணர்வு எங்கும் செல்லாதே, நீ நேரடியாக செல். அந்த பாதை நல்லா இருக்கும், நல்லா இல்ல, எந்த விளக்கமும் கிடையாது. நீ செல், அவ்வளவுதான் குரல். அதுக்கு மேல எந்த வார்த்தையும் வராது. இப்படி நீ செல் 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 செல்னு பல ஆண்டுகள் நான் சென்ற பாதை.
அப்ப எனக்குள்ளேருந்து என்ன கிடைத்தது என்றால், ஒரே ஒரு பாதையில் நான் எந்த முயற்சியும் செய்யாமல் ஒற்றை பாதையில் நின்றே காப்பாற்றப்பட்டேன். இந்த தியானம் பண்றது யாரும் பெரிய விஷயம் கிடையாது. ஜெயிச்சியா? சவாலுக்கு சொல்றேன், நீ தியானம் பண்ண ஜெயிச்சியா சொல்லு. தியானம் பண்ண, குண்டலினி சக்தி, நெற்றிக்கண்ணு பண்ண, நீ என்ன பண்ண? ஜெயிச்சியா? யார் ஜெயிச்சா? இந்தியாவில், தமிழ்நாட்டில், இந்த உலகம் முழுக்க இருக்கிற தியானம் பண்ணி 1000 புத்தகத்தை எழுதி தள்ளி தூக்கி அடிக்கலாம். ஜெயிச்சியா? உலகத்தை நீ பேச்சால வெல்லலாம், நீ தியானத்துல நீ ஜெயிச்சியா சொல்லு. சாமியை கும்பிடுற 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இறைவனிடம் நீ எதை கண்டாய்? எதை கண்டாய்? எதை கண்ட? இறைவனிடம் பல ஆயிரம் தோற்றம் இருக்கு. எந்த தோற்றத்தை நீ கண்டாய்? எந்த தோற்றத்தை கண்டாய்? கல் உருவமாக ஒரு தோற்றம் இருக்கிறது, மனித வடிவத்தில் ஒரு தோற்றம் இருக்கிறது, மாடு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது, பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது, குரங்கு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது, நாகம் மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. தோற்றமே இல்லாமல் ஒரு தோட்டமாக, ஒரு பூக்களாகவும் ஒரு இறைவன் ஒரு காட்சி இருக்கிறார். அப்படி எதை கண்டு எதை இறைவன் என்று நீ ஜட்ஜ் பண்ணுவ? உன்னால எப்படி முடியும்? உனக்கு எப்படி இந்த வாய்ப்பை எப்படி உருவாக்க முடியும்? இதற்கு நீ உன்னால இதை உள்வாங்க முடியாததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. ஒரு பாதையில் நிக்காதனாலதான். ஒரு பாதையில நிக்கணும். நிக்கிறது கஷ்டம், நிக்கிறது கஷ்டம். கண்ணு தெரியாதவன் வாழ்ந்துருவான். கண்ணு இருக்கிறவன் கண்ணை மூடிட்டு 1 மணி நேரம் நீ வாழ்ந்து பார். ஒவ்வொருத்தன் தியானம் பண்ணி ஞானமா ஜெயிச்சான் பார். அவனுக்கு இறைவன் முதல் டெஸ்ட் அறிவை புடிக்க தூக்கி எறிஞ்சிருவான். உன்கிட்ட தான் அப்படிங்கிற திமிர் இருக்கு பாருங்க, தோசை திருப்பி வச்சு சூடு போட்டுருவான். உண்மையான ஞானங்கிறது தான். அங்க திமிர், அகந்தை, அகம்பாவம், நான் அந்த எந்த சொல்லும் அங்க இருந்தா எந்த தோற்றத்தையும் பார்க்க முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த சொல்லெல்லாம் விளக்கி உன்னை குருடன் போல் ஆக்கி, அப்ப அந்த வெளிச்சத்தை காட்டி, அந்த வெளிச்சத்தை மட்டும் காட்டுவான். அப்புறம் போக வச்சு அந்த வெளிச்சத்தோடைய முழு தன்மையிலையும் ஒரு நாள் அது வெளிச்சம் அல்ல, அந்த வெளிச்சத்தோடு நனைந்து திரும்பி பார்க்கும் போது நீயும், நீ யாரு, அந்த வெளிச்சம் யாருன்னு தெரியாது. நீயும் வெளிச்சமும் ஒன்றாய் போய்விடுவீர்கள். அதான் நான் அதுவாக இருக்கிறேன், நான் ஒன்றோடு ஒன்று கலந்தேன். இதுதான் அதோடைய பொருள். அப்ப எம்முடைய வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ வடிவத்துல தடுமாறி போக வேண்டியத இந்த பிரபஞ்சம் உள் உணர்வுகளால அந்த கண்மூடித்தனமாக போகாம, உருவம் இல்லாம, பக்கத்துல கான்பிடன்ட் கூட ஒரு ஆள் இல்லாம ஒரு வடிவத்தை இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு அசரி ரீதியான ஒரு குரலால் என்னை வழிகாட்டப்பட்டது, எனக்கு வழிகாட்டப்பட்டது. அந்த வழியில் நான் நடந்தேன், அந்த வழியில் நான் சென்றேன். அந்த வழியில் சென்றதினால் எமக்கு கிடைத்தது என்ன என்று கேட்டால், ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு வடிவத்துக்காக ஒன்று இருப்பதாக நினைத்துக் கொண்டு மாயையில் சுற்றி தெரிந்தோம் என்பதை தெரிந்து கொண்டேன். அப்புறம்தான் ஒன்னே ஒண்ணு தெரிந்தது, ஒன்றும் இல்லை. இதுதான் நாம ஒன்றும் இல்லாத வெற்றிடம், ஒரு எம்டினஸ், ஒரு காலி பாத்திரம். அப்ப ஒன்றும் இல்லாததை கண்டுபிடிக்காதவர்களுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. ஒண்ணு இல்லை அப்படின்னா அது இல்லாததை உணர்ந்தால்தான் புரியும், அது ஒரு நாள் நிகழ்ந்தால்தான் புரியும். அப்ப இது உலகத்துல இது மாதிரி கடைபிடிக்கிறது ரொம்ப கடினம், ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இதை ஃபாலோ பண்ணி கடைபிடிச்சுட்டா அங்கு உனக்கு யாரும் தேவைப்பட மாட்டார்கள் என்பதை நிதர்சனமாக தெரிந்து கொள்கிறார். அப்ப எப்பயுமே கடுமையான சூழல்கள், கடுமையான செயல்கள் எல்லா வடிவத்திலையும் நான் உங்ககிட்ட சொல்றது, ஒரு பாதையில் நின்றுங்க. கோவில்ல கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு நடத்தப்படுறது எதுக்குன்னு தெரியுங்களா? கும்பாபிஷேகம்னா என்னன்னு தெரியுங்களா? கும்பாபிஷேகத்தோட நோக்கம் என்னன்னு தெரியுங்களா?
இந்த ஆகாயத்தில் கலக்கப்பட்டிருக்கின்ற தனித்தனியாக பிரிந்து கிடக்கின்ற ஒரு சக்தி ஒன்றாக ஒரு இடத்தில் ஒரே பொருளாக நிலைநிறுத்தும் போது அந்த இடத்தில் அதை வணங்க தயாராக இருக்கிற இடம்னு அதுக்கு பேர். பிரிந்து கிடக்கிறத ஒன்றாக்கி ஒரே செயலாக ஒரே வடிவமாக நிற்பதற்கு பேரு. அந்த இடத்துல நீ வணங்கலாம், நீ அமரலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், அதற்கு உகந்தது அப்படிங்கிறது தான் கும்பாபிஷேகம். அப்ப ஆவடை லிங்கம் தனித்தனியா இருந்தா ஆவடைக்கு லிங்கத்துக்கும் பெருமை இல்லை. ஆவடையையும் லிங்கத்தையும் ஒரு இடத்தில் வைத்தால், ஒரு இடத்தில் அமர வைத்தால் அது என்னன்னா ஆவடை தனியாக செயல்படாது, லிங்கம் தனியாக செயல்படாது. ஆகம விதிப்படி அப்படிங்கிற அந்த சொல்லும் எதுனா, ஆகம விதிப்படி அப்படின்னா சமம், சமமான ஒரு இடத்தில் ரெண்டு பொருளை ஒரே பொருளாக நிலைநிறுத்துவது, சமமாக இருப்பது. இப்ப ஆகம விதிப்படி வேதம் மந்திரம் இதெல்லாம் கடந்து உண்மையான ஞான மார்க்கத்தில் ஆகம விதிப்படி அப்படின்னா அந்த லிங்கத்தையும் அந்த ஆவடையையும் பொருத்தும் போது ஒரு ஞானி எப்படின்னா அந்த ஆவடைக்கு உரிய லிங்கமானு பார்க்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் பையன் படிச்சா பையனுக்கு என்ன விஷயம், பொண்ணுக்கு என்ன விஷயம், பொருத்தம், நட்சத்திரம், பேராசி எல்லாம் பார்த்தாங்க. ஆனா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தாம்பத்தியத்துக்கு இவர்கள் இரண்டு பேரும் உகந்தவர்களா அப்படின்னு இந்த உலகத்துல எவனுக்குமே பார்க்க தெரியாது. சித்தர்களுக்கு மட்டும்தான் பார்க்க தெரியும். இந்த உலகத்துல எந்த நாடியிலிருந்து நாடி ஜோசியம் ஜாதகம் யாராவது ஒருத்தர் இந்த பெண் இந்த ஆண் ரெண்டு பேரும் இணைந்தால் தாம்பத்தியத்தில் இவர்களுக்கு ஒரு நல்ல வடிவத்தில் இவர்கள் வாழ்க்கை சீராக இருக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல யாரையாவது ஒரு இடத்துல சொல்லி பார்த்திருக்கீங்களா? இல்லை. அப்ப இதுதான் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்னாடி அந்த ஆவடையையும் லிங்கத்தையும் பொருத்துவதிலே ஒரு ஞானி கெட்டிக்காரராக இருப்பார். அப்ப நிலை நிறுத்துதல், நிலை நிறுத்தல் என்னன்னா அந்த ஆவடையோடு இந்த லிங்கத்தை நிலை நிறுத்துதல். நிலை நிறுத்துதல் அப்படின்னா என்னன்னா தனியாக இருக்கிற ஆவடையோடு இந்த லிங்கத்தை கொண்டு நிலை நிறுத்தி ரெண்டாக இருக்கிற பொருளை ஒரே பொருளாக மாற்றுவது. அங்கு ரெண்டு பொருள் அல்ல, ஒரு பொருள். எந்த ஊர் சிவன் கோவில்ல நீங்க போய் சாமி கும்பிட்டாலும் சிவலிங்கம் அப்படிதான் சொல்லுவீங்க. ஆவடை தனி லிங்கம் தனி என்று சொல்ல மாட்டீங்க. ஆனால் அது இரண்டு பொருள், இரண்டையும் பொருத்தி அது ஆகம விதிப்படி பிரதிஷ்டை பண்ணும் போது அது இரண்டும் ஒரே பொருளாக தெரிகிறது. அப்ப ஒரு பொருளாக ஆகும்போது அங்கு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஏகனாக அநேகனாக அது வெட்ட வெளியாக அது பிரபஞ்சமாக அது ஒளியாக சுடர்விடும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இறைவன் என்பது வெற்றிடமாக இருக்கிறார், பிரபஞ்சமாக இருக்கிறார். அப்ப நீ சிவலிங்கத்தை பார்க்கும்போது அது உருவம் இல்லை, அது ஒரு வெட்ட வெளியது. ஒரு வெட்ட வெளியில ஒரு வடிவத்தை காட்டுவது எதுன்னா ஒரே வடிவமாக மாறுவது என்பது இந்த பிரபஞ்சம் என்று அழைப்பார்கள். இந்த வடிவத்தை தான் அதுல என்ன இருக்கோ அதே வடிவம் ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கு. ஒரு மனிதனுடைய திருவண்ணாமலையுடைய வரலாறு அடி முடி எல்லா ஞானிகளுடைய வரலாறு கீழே இருக்கிற மூலாதாரம் மேல இருக்கிற மூலாதாரம். அப்ப கீழே இருக்கிற மூலாதாரத்தையும் மேல இருக்கிற மூலாதாரத்தையும் எவன் ஒருவன் ஒன்று சேர்க்கிறானோ அவன் சிவலிங்கமாக மாறி போவான். எவன் ஒருவன் தன்னுடைய நாத விந்தைய நமச்சிவாயமாக மாத்துறானோ அவனே சிவலிங்கமாக சிவனாக மாறி போவான். அப்படிங்கறதா இதோடைய பொருள். இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி எல்லாம், நாங்க ஏன் சிவலிங்கமா மாறி போகலாம், நாங்க ஏன் மாறணும், நாங்க ஏன் நமச்சிவாயமா மாறணும், நாங்களாவே இருந்துட்டு போறோம் அப்படின்னா நீங்க நீங்களா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். நீங்க வேற யாரும் மாறுங்கன்னு சொல்லல. ஆனா இந்த உலகத்துல உண்மை தத்துவத்தை வேற வடிவத்துல வணங்காதீங்கன்னு சொல்றேன். உங்களை யாரும் நமச்சிவாயமா மாறுங்கன்னு யாரும் உங்களை கூப்பிடல. ஆள் யாரும் பற்றாக்குறை இருக்கு, நீங்க நமச்சிவாயமா மாறி இருக்க உங்க உடம்புக்குள்ள சிவலிங்கத்தை வச்சிருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த சிவலிங்கத்தை உணர்ந்து தெரிந்து அதை வணங்குங்க. அதுக்குள்ள இருக்கிற வடிவத்தை நினைத்து வணங்குங்க. அதுவும்
வேற இல்ல, நீங்களும் வேற இல்ல. அது கடவுள் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதே கடவுள் உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறான். இந்த படைப்போட தத்துவமே வெளியில இருப்பது உள்ளே இருக்கிறது. நீ வெளியிலே பார்க்கின்ற போது உள்ளே பார்க்க மறுக்கிறாய். என்னைக்காவது ஒரு நாள் வெளியிலே பார்ப்பதை என் போன்ற குருடனாக மாறினாய், உள்ளே பார்ப்பதற்கு வாய்ப்பு உருவாகும். அப்ப வெளி கண்களை நிறுத்தி உள் பக்கமாக கண்களை திருப்பும் போது எனக்கு உள்முகம் தெரிந்தது. அப்ப உள்முகம் தெரிந்த போது வெளிமுகமாக பார்க்க வேண்டிய கோவில், கடவுள்கள், குருமார்கள் எல்லாம் மறைந்து போனார்கள். உள்முகமாக இருக்கக்கூடிய எமக்குள்ளே இருக்கின்ற ஒரு செயல் வடிவத்தை நாம் கண்டோம். அப்ப ஒரு கோவிலுக்குள் வருவது, அந்த கோவிலை எதற்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது எதற்குனா, நீ வெளிமுகமாக என்னை பார்ப்பதல்ல, என்றாவது ஒரு நாள் உள்முகமாக உன்னை பார்ப்பாய் என்பதற்காகத்தான் இந்த கோவில், இந்த லிங்கம். என்னைக்காவது ஒரு நாள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள்ல நீ எப்பயாவது ஒரு நாள் என்ன வெளிமுகமா பார்க்கிற, அப்படியே உள்முகமா பார்த்தனா உனக்குள்ளே அந்த செயல் இருக்கு. ஆனா அது பிரதிஷ்டை பண்ணாம தனித்தனியாக பிரிந்து இருக்கிறது. நீ அதை கண்டறி, நீ அதை பாரு. அப்படி என்பதற்காகத்தான் இந்த வடிவத்துக்குள்ளே கோவில் கும்பாபிஷேகம் என்று வைத்தார்கள். இந்த வெளியில இந்த சிலையை ஒரே பொருளாக வைத்துட்டு மேல ஒரு கலசம் வச்சாங்க. அந்த கலசம் எதுன்னா ஆகாயத்துக்குரியவன் அப்படின்னு பொருள். அப்ப ஆகாயத்துக்குரியன்னா அந்த பொருளும் என்ன சொல்லுதுன்னா, காற்று அந்த அலைவரிசைய செல்போன் டவர் எப்படி ஈர்த்து எல்லா போனுக்கும் ஒரு கனெக்ஷனை ஒரு அலைவரிசையை அளிக்குதோ, அதே போல இந்த ஆகாயத்தில் தனித்தனியாக காற்றாக கடந்து கிடக்கிற பிரபஞ்சத்தை அணுத்துவல்களை ஒரு கோபுரத்தோடைய கலசம் இழுத்து உள்வாங்கி ரிசீவ் பண்ணி கீழே எங்க அனுப்புதுன்னா, கீழே இருக்கிற சிவலிங்கத்தோட தலையில பட வைக்குது. அப்ப சிவலிங்கத்தோட தலையில அங்க அபிஷேகம், அங்க நீர், அங்க பால், அதெல்லாம் எதற்கு ஊற்றப்படுதுன்னா, இவன் என்றுமே நனைந்து கொண்டு இருப்பவன். எதால் நனைகிறான்? பிரபஞ்சத்தால் நனையக்கூடியவன், நீருக்குரியவன். என்றுமே சிவலிங்கம் குளித்துக் கொண்டே இருக்கும் சொல்வாங்க. எதில் குளிக்கிறது? இந்த பிரபஞ்ச பேராற்றலால் மேலிருந்து கோபுரத்திலிருந்து அதை இழுத்து ரிசீவ் பண்ணி கீழே கொட்டுது. அப்ப சிவலிங்கம் நனைந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளி பனி மாறி, வெள்ளி துளி மாறி, அக்னியால் அந்த அந்த கூலிங்கோட 2 தன்மை கலந்த ஒரு வெள்ளை துளிகளால் நனைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த நனைக்கப்பட்டதோட தத்துவம் தான், இந்த நனைக்கப்பட்டதோட வடிவம் தான் கைலை மலை. கைலை மலையே தான். அந்த சிவலிங்கமாக உருவம் இல்லை, அந்த மலையே சிவலிங்கமாக இருக்கிறது. அவ்வப்போது அந்த மலை மேகத்தால் மூடப்படுகிறது. அந்த மலை சூரியனால் தங்கம் போல் ஒளிர வைக்கப்படுகிறது. அங்கு எந்த கும்பாபிஷேகம், பூஜை, புனஸ்காரம் யாரும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும், இது இன்று இரவு கூட போய் ஆன்லைன்ல ஒரு புகைப்படத்தை எடுத்து கைலாய மலையை பாரு, ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வடிவத்தில் காட்சி கொடுப்போம். அப்ப அதுக்கு யாருமே அலங்காரம் பண்ணல அந்த மலைக்கு. அப்ப அந்த மலையோட தன்மை என்ன? அந்த மலையோட வடிவம் என்ன? ஒரு கோவிலுக்குள்ள நம்ம ஆகம விதிப்படி 3 கால 4 கால பூஜை பண்றோம். ஆனா மலைக்கு, அந்த மலைக்கு யார் ஆகம விதிப்படி பூஜை பண்றா? அப்ப இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் பிரபஞ்சத்திலிருந்து மாறப்பட்ட இடத்துக்கு இந்த வெட்ட வெளியே குருக்களாக மாறும். பஞ்சபூதங்களே பக்தர்களாக மாறி தினந்தோறும் அதை ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். 27 நட்சத்திரங்களும் தன்னுடைய மாணாக்கர்களாக மாறி அதை வணங்கி கொண்டிருப்பார்கள். இதுதான் அதனுடைய வடிவமாக இருக்கிறது. அப்ப சந்திரனும் சூரியனும் வெவ்வேறு தன்மைகள், வெவ்வேறு வடிவத்துக்குள் அவர்கள் செயல்பாடுகளை அந்த இடத்துக்குள், அந்த மலைக்குள் அவர்கள் பொழிய செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஒரு கும்பாபிஷேகத்துக்குள்ள எவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அவ்வளவு பெரிய ஆகம விதி இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்தையும் ஒரு மனிதனுடைய தியானத்தையும் ஒன்னா ஒப்பிடுறாங்க. என்ன ஒப்பிடுறாங்கன்னா, எவன் ஒருவன் தனியாக இருக்கிற கீழே இருக்கிற மூலாதாரத்தையும்
மேல இருக்கிற மூலாதாரத்தையும் இரண்டையும் எவன் ஒருவன் ஒன்று சேர்க்கிறானோ அவனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். அவனுக்கு எப்படி கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்தால் அவன் அவன் அவனுடைய செயல் வடிவத்தில் அவன் மின்னத் தொடங்குவான். அவன் பேசினாலோ நடந்தாலோ போனாலோ அது ஒரு அலைவரிசையாக இருக்கும். அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் அவனை வணங்கவோ அவனை பின்பற்றவோ அவன் கூட பயணிப்பார்கள். இதுதான் இதற்குள்ள இருக்கிறது. நம்ம கும்பமேளா அப்படி என்று அழைக்கப்படுகிறதும் ஒரு கும்பாபிஷேகம் தான். அப்ப கடினமான ஒரு சூழ்நிலையில இரண்டு பொருளாக இருப்பதை ஒரு பொருளாக மாற்றி ஒரே அலைவரிசையாக சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஒருவன் ஒன்று சேர்த்து நடுநாடியாக மாறணும். ரெண்டு லெப்ட் ரைட்டு, ஒரு கண்ணு ஒரு கால் ஒரு கை எல்லாம் தனியா, சந்திரன் தனியா செயல்படுவார், சூரியன் தனியா செயல்படுவார். இதை ரெண்டையும் எவன் ஒருவன் நடுநாடிக்கு மாத்துறானோ அவனுக்கு கும்பாபிஷேகம் நடந்து விட்டது என்றார். அப்ப ஒரு கோவிலுக்குள்ள நீங்க எல்லாம் ஏன் வர்றீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் தான் நீங்க வர்றீங்க. ஆனா எவனுக்குமே தெரியாது நமக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, நம்மளே ஒரு நாள் கும்பாபிஷேகமா மாறுவோம்னு தெரியாது. அப்ப ஒரு நாள் உங்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். அதை முன்னேற்று தான் உங்களை உள்ள இறைவன் வர வைக்கிறான். இது ஒண்ணு. இரண்டாவது, ஒரு கோவில்ல முருகன், கணபதி, காளி, நிறைய இஷ்ட தெய்வங்கள் சுத்தி இருக்கும். நடுவுல மூலாதாரத்துல ஒரு கோவில்ல இருக்கிற சிலையில சிவலிங்கமோ இல்ல ராமனோ ஏதோ ஒண்ணு இருப்பாருன்னு வச்சுங்க. இந்த சுத்தி எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையுமே இந்த 6 சக்கரமாக உடல்ல நீ கீழே இருந்து கடந்து மேல வரணும். அப்ப இது எல்லாத்தையும் வணங்கிட்டு வந்து நீ மூலாதாரத்துல போய் ஒன்றோடு ஒன்று கடை. சும்மா இங்க வந்து கை தட்டுறதுக்கு ஒரு சாமி, கை தட்டுறதுக்கு ஒரு சாமி, அப்புறம் மல்லாக்க படுக்கிறதுக்கு ஒரு சாமி, தோப்பு கரணம் போடுறதுக்கு ஒரு சாமி, அப்புறம் வாழ்க்கை போடுறதுக்கு ஒரு சாமி அப்படின்னு 22 சாமியை வச்சுட்டு அங்கங்க மணி அடிச்சுட்டு யாரும் நிக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இத்தனை வெளியில இருக்கிற சாமி உனக்குள்ள இருக்கு, புரியுதா? இத்தனை சாமியை நீ பார்த்துட்டு நீ சீட்டுக்காக, பிள்ளைக்காக, நோய்க்காக, நொடிக்காக, சேலைக்காக, உன் தேவைக்காக நீ தினந்தோறும் சுத்துறல்ல. அது சொல்லுது வெளியில இதெல்லாம் இருக்குல்ல, இதை நீ கடந்தாய் உனக்குள்ளே நீ மூலாதாரத்துல இருக்கிற கடவுளை அங்க தரிசிக்க வேண்டாம். உன் வீட்டுல உட்கார்ந்து நீயே தரிசிக்கலாம். நீயே சாமி, நீயே காட். நம்ம ஊர்ல பைத்தியம் பிடிச்செல்லாம் அலையில மனிதனை பிடிச்சிட்டு எவன் கும்பிட்டு அலையுவான்? மனிதனை எவனாவது கும்பிட முடியுமா? இந்த மனிதனை கும்பிடுறதுக்கு நமக்கு என்ன அவசியம் இருக்கு? என்ன தேவை வந்திருக்குங்கிற? அப்ப மனிதனை கும்பிடுவதற்கு என்னன்னா, அவன் மனிதனுக்குள்ளே ஒரு வடிவம் இருக்கிறது. அதை கண்டான் என்றால், அதுவாக மாறினான் என்றால் அவனும் ஒரு கோவிலாக மாறி போறான்னு. அதே மாதிரி கோயில் கோபுரத்துல இந்த மாடு, மயில், பாம்பு நிறைய உருவங்களுடைய சிற்பங்களை செதுக்கி வச்சிருப்பாங்க. கோபுரம், எல்லா கோபுரத்திலையும் நீங்க பார்ப்பீங்க. அதெல்லாம் எதற்கு உங்களுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, நீங்க தியானம் பண்ணா ஒரு நாள் பார்வதி, சிவன், விநாயகர், இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் எல்லா வடிவத்திலையும் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அப்ப நீங்க தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட சுழற்சியை ஒரு மனிதன் சந்திச்சு கொண்டே இருப்பான். அந்த பல்வேறுபட்ட சுழற்சியை கடந்தால் அவனுக்கு என்ன கிடைக்குன்னா, கோபுர வாசலாக மாறுவான். அந்த கோபுர வாசல் அப்படிங்கிறது எதுனா, அதான் கலசம். அந்த கலசங்கிறது என்னன்னா, பிரபஞ்சத்தை ரிசீவ் பண்ணக்கூடியது, காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடியது. உன் தலையில ஒரு ஆண்டனா இருக்கு, ஒரு குண்டூசி அளவுல ஒரு ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டை ஒரு நாள் திறந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில நீ ஒரு நாள் கூட பிறர்கிட்ட கையேற்ற மாட்டேன், பிறரை நம்ப மாட்டேன். ஒரு தலையில் இருக்கிற ஒரு சின்ன ஓய்ஸ், அதான் இந்த எல்லா சிலைகளையும், இந்த கோபுரத்தில் இருக்கிற அனைத்து சிலையும் எவன் ஒருவன் கடந்து போய் அந்த கோபுரமாக மாறுகிறானோ, அந்த கலசமாக அவன் வெட்ட வெளியாக ஒரு காஸ்மிக் எனர்ஜியை உரியக்கூடியவனாக மாறி போகிறான். அப்ப அவனுக்கு என்ன ஆகும்? தினந்தோறும் அந்த கலசத்து மேல ஒரு காஸ்மிக் எனர்ஜி உருவாகிட்டே இருக்கும். இது எப்படி நிகழும், இது எப்படி நிகழலாம் அப்படின்னு கேட்டா, இந்த தியானத்துக்குள்ள இது நிகழ்கிறது. இந்த வடிவத்துலதான் கோவில் உருவாக்கப்பட்டது. இந்த வடிவத்துலதான் மிக சிறந்த பல்வேறுபட்ட சூழல்கள்ல
எல்லாத்தையும் கடந்து அந்த ஞான மார்க்கத்துக்குள்ள பழனி மாதிரி இருக்கிற தண்டாயுதபாணி கோவிலோ இல்ல மிக சிறந்த நிறைய இடங்கள் தமிழ்நாட்டுல பிரபஞ்சத்துடைய நேரடியாக காஸ்மிக் எனர்ஜிய அந்த உள்வாங்கிற இடத்தை ஒரு ஞானி கண்டறிந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு கட்டடத்தை உருவாக்கி ஒரு கோவிலாக மக்களுக்குள்ள வாங்க, இந்த மலைக்குள் இந்த வாழ்க்கையை பாரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கும் போது ஒரு கருடன் வட்டம் விடுவான். அந்த கருடன் ஏன் வட்டம் விடுறான் அப்படின்னு கேட்டா, வேதம் மந்திரம் நெய் மந்திரம் இசைக்கப்படும் போது அந்த சத்தத்தால் அந்த ஒளியால் ஒரு கருடன் வருகிறான் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் அதற்கான பொருள் அல்ல. ஒரு கருடன் வட்டம் விடுகிறான், கும்பாபிஷேகத்துக்கு வருகிறான் என்றால் அங்கு என்ன செயல் என்றால், அந்த இடமே ஒரு பறக்கக்கூடிய தன்மை கொண்டது, பூமிக்குரிய இடம் அல்ல, அது ஆகாயத்தில் மிதக்கக்கூடிய இடம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இததான் ஞான மார்க்கத்தில் பரகாயுத யோகம் என்று சொல்கிறார். ஒரு பறக்கக்கூடிய அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுவிட்டான். கூடு விட்டு கூடு பாய்வது, பறந்து செல்வது, இந்த வடிவத்தை எவன் ஒருவன் கும்பத்தை கலசத்தை போய் தொடுகிறானோ அவன் பறப்பான். அவனால் பறக்க முடியும். எளிதாக இன்னொரு உடலில் போய் அட்டாச் ஆக முடியும். அவன் உடல் இங்கே இருக்கும், அவன் உயிர் இங்கே இருக்கும். அதுல இருந்து இருக்கிற ஒரு உயிர் துளியை எடுத்து இன்னொரு உடல்ல வச்சு அவனால பல வேலை செய்ய முடியும். இந்த வேலைகள்ல தலை சிறந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருந்தவங்க கன்ஃபூசியஸ், லாவோஸ், புத்தர், போதி தர்மர். சீனாவில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இந்த மாதிரி நுட்பத்தான இந்த கலையை நுட்பமா காட்டி கொடுத்துட்டு போனாங்க. அதனுடைய வடிவத்தை இதுதான் அதுக்கான செயல் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணவங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த கலையை தவறா பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அந்த மண்ணில போய் நம்மளே கால வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஒரு கலைய கலையா பாக்குறத தாண்டி கலையா மாறிட்டு தான் கலையை தொடங்குறாங்க. ஒரு கலைய நடராஜருக்கு முன்னாடி இதுல போய் சிதம்பரத்துல போய் ஒரு பெண் நாட்டியம் ஆட போறான்னா நடராஜனா மாறிக்கிட்டு தான் நடனம் ஆடவே வரணுங்கிறாங்க. ஒரு கலைனா கலையாகவே நீ மாறணும். மாறிக்கிட்டு நடராஜருக்கு முன்னாடி போய் நின்னா, நடராஜன் போல் உன் கால் சோறாமல் உன் கை சோறாமல் ஒரு முழு வடிவத்தில் ஒரு முழு நளினத்தோடு உன் நடனம் அரங்கேறட்டும் அப்படின்னு தான் அதோடைய பொருள். அப்ப தியானம் குரு அப்படின்னா என்னன்னா, கும்பாபிஷேகம் எவனுக்கு நடந்திருக்கோ அவன் தாங்க குரு, அவன் தாங்க உபதேசம் பண்ணணும். அவன் உபதேசம் பண்ணி கேட்டா அதுல ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குங்க, அதுல ஏதோ ஒரு புரோஜனம் இருக்குங்க. இந்த கும்பாபிஷேகம் பண்ணாம எவனாவது ஒருத்தன் குருக்கு சொல்லி உபதேசம் பண்ணானா அவனும் பாவப்பட்டவன், அதை கேட்கிறவனும் பாவம். இவ்வளவுதான் உள்ள விஷயம். அப்ப ஒரு கோவில் சும்மா கிடையாது, ஒரு கும்பாபிஷேகம் சும்மா கிடையாது, ஒரு குரு சும்மா கிடையாது. ஒரு குருங்கிறது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனால ஒரு குருவாயிர முடியாது. ஒரு 10 தியான புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறதுனால குருவாயிர முடியாது. 18 சித்தர்களுடைய பாடல்களை பாடிக்கிட்டே கிடந்தா குருவாயிர முடியாது. ஒரு குருன்னா நான் தான் சொல்லிட்டேன், என்ன நடக்கும் என்பதை அவனாலே அறிய முடியாது. அவன் பயிற்சி காலத்துல எதையும் சந்திக்கும், எல்லாத்தையும் கடந்துதான் அவன் வாழ்க்கையில அந்த அனுபவம்ங்கிறத பெற முடியும். அப்ப அந்த அனுபவம் பெறது அப்படிங்கிறது ஒரு சவாலா மற்ற தொழில் மாதிரி சேலஞ்ச் பண்ணி தியானத்துல நான் இந்த நிறைய அடைஞ்சிருவேன்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் பெரியவங்க அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் சொன்னாங்க, குண்டரன சக்தி அதுவா விழித்தா நீ குலைத்து கொண்டாங்க. அது விழிக்காம எவனாவது ஒருத்தன் அதை பயன்படுத்துறதுக்காக அது பயன்பாட்டுக்காக அதை விழிக்க வைக்க முயற்சி செய்தான்னா நீ துன்பத்தை அனுபவிப்பாய், பெரும் துன்பத்தை அனுபவிப்பாய். ஒரு நாகமாக வந்து காட்சி அளித்தால் உனக்கு ஆசீர்வாதம். ஆனா நாகத்தை நீ சீண்டி அதோடைய செயலுக்குள்ளேருந்து ஒன்று பண்ணனா நீ அலக்களிக்கப்படுவாய். எப்ப அலக்களிக்கப்படுவாய்? ராகு திசையில, கேது திசையில, சுக்கிர திசையில உன்னை வச்சு செத்துருவாய், வச்சு செத்துருவாய். நீ உன் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு பாம்பு அடிச்சு தூக்கி 3 திசை
மூணுமே அவங்க தான். ராகு, கேது, சுக்கிரன். பாக்கி எல்லாம் பாம்போடி இருக்கிறதான்றாங்க. ஆனா இவங்க 3 பேரும் பர்ஃபெக்டா பாம்பா இருப்பாங்க. சுக்கிர திசையில ஒருத்தன் பாம்பு கூட நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னா அவனுடைய நாத விந்திலே கை வச்சுக்குவான். பொண்டாட்டிக்கு அவனுக்கு பிரச்சனை ஆயிப்போம், இல்ல குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை ஆயிப்போம், இல்ல அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஆயிரும், இல்லைன்னா அவன் கோர்ட்டு கேஸ் அழைஞ்சுக்கிட்டே கிடப்பான். அப்ப ஒரு கொண்டாடக்கூடிய திசையில பெண்டாட வச்சுக்குவான். ராகு திசையில அவன் என்ன பண்ணிக்குவான்னா பெருத்த ஒரு பெரிய தன்னுடைய உடலையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு வேலையை பார்த்துருவான். கேது திசையில ஞானத்துக்குரியவனாக கேது கருதப்படுறான். தியானத்துக்காக கூட்டிட்டு போவான், குருவை காட்டுவான், கோயிலை காட்டுவான். ஆனா அங்க ஒரு டுபாக்கூர் தியானத்தை காட்டிடுவான், டுபாக்கூர் குருவை காட்டிடுவான். அங்க உட்கார்ந்து தியானத்தால் குருவான் கடவுளா ஒருத்த நோய் வாய்ப்படுவான். அப்ப தியானம் பண்ணி தமிழ்நாட்டுல கழுத்தை சாத்திட்டு அலையிறவன் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். இந்தியாவுல தியானம் பண்ணி குண்டலினி சக்தின்னு சொல்லிட்டு பாதி பேர் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு எப்படின்னு வழி தெரியாம சுத்திட்டு கிடக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். அப்ப தியானத்தால் துன்பப்படுகிறவன் லட்சக்கணக்கான பேர் இருக்கான். ஏன்னா ஆசைனால், மோகத்தினால் ஏதோ ஒரு வடிவத்துல இதை அடைந்துருவோம், இதை பெற்றுருவோம், இதை கொடுக்குறாங்க, எளிதா கொடுக்குறாங்க. இதை மார்க்கெட்ல போய் தக்காளி தக்காளி கொடுக்குற மாதிரி வாங்க, உட்காருங்க, காலம் படிங்க, இப்படி உட்காருங்க, 5 மணிக்கு எந்திரிங்க, பிரம்மமுகூர்த்த சொல்லுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அவர் எழுந்த சிவவைக்கிற வருவாரு, காவல்கிட்டர் பறந்து வருவாரு, இவர் பொட்டத்தை கொடுப்பாரு, அவர் பொங்கலை கொடுப்பாரு. அப்படியே ஓடி வந்துருங்க. அப்படியே ஓடி ஓடி உள்கலந்த ஜோதியா நீங்க ஜோதியா இருங்க. கடைசியில பார்த்தா அவன் பாதியா காதுல இருந்து அனல் புகை தான் வந்துட்டு, கண்ணுல இருந்து அனல் புகை வருது. என்கிட்ட பாதி பேர் வரும்போது இந்த தியானம் பண்ணி என் உடலே துன்பமா இருக்கு, துவைச்சு தொங்க விட்டுட்டாங்க, ஏதாவது காப்பாத்தி தியானத்துல இருந்து என்ன காப்பாத்தி கொடுங்க, தியானமே வேண்டாம் எனக்கு என்ன சமன் பண்ணி கொடுங்கன்னு ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பல பேர். அப்புறம் இவங்களை கொஞ்சம் சமன் பண்ணி விட்டோம்ச்சுங்கள, அந்த சமமானவன சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா இவன் சக்கரை பாவம் கொஞ்சம் நக்குனவன்ல, கொஞ்சம் தேர்ந்த நக்கிட்டால சும்மா இருப்பானா. சரி சரி அவங்க தியானம் சரியில்லை, உங்க தியானம் மட்டும் சொல்லி நீங்க கொஞ்சம் காட்டுங்க. அவன் என்ன சொல்றான்னா, பாதை காட்டு, வெளிச்சம் காட்டு. அவனுக்கு நீ வெளிச்சம் என்பது உன் பார்வை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 துவாரம் வாசல்ல வெளிப்படையா கண்கள், மூக்குகள் எல்லாம் இருக்கு. இதுல இருந்து உங்களுடைய காற்றை எல்லாத்தையும் நீங்க சோதிங்க, தயவு செய்து சோதிச்சு பாருங்க. காதுல இருந்து ஒரு காற்று வரும், மூக்குல இருந்து ஒரு காற்று வரும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து வாயிலிருந்து ஒரு காற்று வரும். ஆனா இந்த காற்றெல்லாம் நல்ல தன்மையில இல்லைங்க. ஆனா ஒரு குருவுக்கு இந்த 9 வாசல்ல இருந்து வர்ற காற்று வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தன் 9 வாசல்ல இருந்து நல்ல தன்மையை கற்கக்கூடியவன் என்று படிப்பனை கற்றுக்கொள்ள வேண்டாம். அவனை பார்த்தா போதும், அவன்கிட்ட உட்கார்ந்தா போதுங்க, அது வளருக்கிறான். அதுக்காக தான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், சூரியன் உங்களை பார்க்கதான் செய்யலாம், அந்த வெளிச்சம் உங்களை மேல படதான் செய்யும். சூரியன் பார்க்கிறார் என்றுதான் பொருள், அதுதான் வெளிச்சம் சொல்றாங்க. சந்திரன் அது உதிர்க்கல, அது நிக்கல, அது உங்களை பார்க்கும், அவ்வளவுதான் இதனுடைய பொருள். அப்ப நீங்க உலகத்துல பார்ப்பதில் அவ்வளவு பெரிய விசேஷம் இருக்குங்க. ஏன்னா ஒரு ஞானியோட கண்கள் சுவாசம் வெளியில வரும். அப்ப நீங்களே சோதிச்சு பாருங்க. உங்க வீடுகள்ல சயின்ஸ் தான் ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்க வாயிலிருந்து ஒரு சுவாசம் வரும், உங்க மூக்குலிருந்து சுவாசம் வரும். இதெல்லாம் நல்ல தன்மை சுவாசங்கள் இல்லை. இதான் சொன்னாங்க பதஞ்சலி யோக சூத்திரத்துல. இந்த மாதிரி 9 வாசல்ல இருந்து மனிதனுக்குள்ள, ஒரு ஆணுக்குள்ள பெண்ணுக்குள்ள சுவாசம் இருக்குல்ல, அதை அப்படியே பயன்படுத்தினா அது விஷமா மாறி இருக்கு. அத என்ன பண்ணுங்க, அந்த பாண்கடல்ல கடைப்பாக்கல அந்த மாதிரி ஒரு பக்கம் தலையையும் ஒரு பக்கம் வாழையும் பாம்பை பிடிச்சு அதை கடையணும், மத்து போல கடையணும். அப்ப கடைஞ்சா விஷம் முறிப்படும். எப்படி பாம்பை ஒரு தண்ணி, ஒரு துணிய தண்ணியில நினைச்சு புளிஞ்சா இருப்பான். அந்த மாதிரி புளிய இந்த உடல் டைட்டாகி என்ன பண்ணுமானா விஷம் முறியும். விஷம் எப்படி தலையிலிருந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது விஷம் எல்லாம் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா வருமா. ஒரு ஐஸ் பனி இருக்கு பாத்தீங்களா, அந்த பாறைய ஒரு வெப்பம் பார்த்துச்சுன்னா அந்த பாறை உருகும். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற விஷத்தன்மை, உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த கழிவு, இது எல்லாமே அந்த
வடிவத்துல வச்சு அந்த பாண்கடலை கடையில மாறி வாளையும் தலையையும் பிடித்து ஒருத்தன் மத்தாக இருந்து ஒரு தாய் ஒரு கிராமத்துல வந்து தயிரை வந்து மோராக்கி அதுல இருந்து வெண்ணெய் எடுப்பது கடைவாள் அல்ல. அது போல தியானத்தில் ஒருவன் கடையை தெரிந்தவனுக்கு கடையை தெரிந்த ஒரு குருவிடம் அமர்ந்திருந்தாலே அவன் என்ன ஆவான்? அவனே ஒரு தெளிந்த மோராக மாறுவான். அப்ப அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விஷத்தன்மை முறிக்கப்படும், அந்த விஷத்தன்மை மாறும். அப்ப அந்த விஷத்தன்மை மாறும்போது அவருக்குள்ள என்ன சொல்றாரு? பாற்கடலை கடைத்ததுக்கு அப்புறம் அங்க என்ன வந்தது என்றால் விஷம் முறிந்தால் அமிர்தம் வரும். அந்த அமிர்தம் வந்தால் உடல் என்ன ஆகும்? காயகல்ப தேகமாக மாறும். காயகல்ப தேகம் என்பது என்னன்னா, இந்த பஞ்சபூதமோ 9 கோள்களோ இல்ல எதுலையுமே எந்த ரேடியேஷனுடையும் இது அழியாத பொருளாக மாறும். அப்ப அழியக்கூடிய பொருளாக அது இருக்காது. எவன் ஒருவனுக்கு அமிர்தத்தை சுவைக்கிறானோ, அமிர்தத்துக்குள்ள இருக்கிறானோ, அந்த அமிர்தம் என்பது பிரபஞ்சத்துடைய உஷ்ணம், பிரபஞ்சத்துடைய வெப்பம், பிரபஞ்சத்துடைய காற்று, பிரபஞ்சத்துடைய அணு துகள்கள். அந்த வடிவத்தை எவன் ஒருவன் பெறுகிறானோ அவன் உடல் காயகல்பமாக மாறினால் அந்த உடல் அழியாது. அப்ப அந்த உடல் நான் அந்த உயிரும் அந்த உடலும் ஒரே தன்மையில் மாறும். இதுதான் மரணம் இல்லாத பெருவாளுக்கு உகந்த செயலாக இருக்கும் அப்படின்னு அது குறிப்பிட்டாங்க. நீங்க எப்போ எந்த ஆண்டுகள்ல ராமலிங்க சுவாமி தோன்றினார் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்துருங்க. எவனாவது ஒருத்தர் ராமலிங்க சுவாமிக்கு அப்புறம் இந்த வடிவத்துல ஒரு சிறு பாதையாக்கு தொட்டான்னு தமிழ்நாட்டில் நீங்க கூட்டிட்டு வந்து காட்டுங்க. ராமலிங்க சுவாமிகள் பேரை சொல்லி எல்லாரும் பேசலாம், எல்லாரும் செய்யலாம். ஆனா அந்த பாதையில பாதை மாறாம கண்ணு ஓங்கன்னு வச்சு பார்க்க கூடாது. ராமலிங்க சுவாமிகள் பார்வையில் நீ போறாயா? இதான் வேணும். அப்ப இந்த வடிவத்தை அவளை சாமானியமாக பெற முடியாது. மரணமில்லாத பெருவாழ்வு என்ற வார்த்தையை சொல்லாடல பயன்படுத்துறதோ, 6 திருமுறைகளை தலையில எல்லா இடத்துலயும் வைத்து படித்து அதை உள்வாங்கி அதை நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறேங்கிறதோட அதை உனக்குள்ளே முதல்ல செலுத்திடு. நீ முதல்ல செலுத்து. 6 திருமுறையும் நீ உணவாக திங்கணுங்கிற, சாப்பிடுவாங்கிற. 6 திருமுறையும் நீ சாப்பிட்டு முழுங்கிடு. அதுக்கப்புறம் 6 திருமுறையும் தனியாக உணவாக போய் கழிவா வெளியில வராது. அது ஜோதியாக லிங்கமாக வெளியில வந்து ஒரு நாகம் எப்படி கக்குமோ அந்த மாதிரி கக்கும். அப்ப நீ அப்பவா வெளியில யாரு தின்னா, யாரு திங்கிறா, யாரு இதெல்லாம் கேட்பா? வாத்தியார் டீச்சர் பாடம் எடுக்கிற மாதிரி இந்த தியானத்துக்கு யார் மணி கட்டுவா, யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவா? கட்டுப்பாடு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, ஒரு பண்பாடு இல்லாத கடி எடுத்தவெல்லாம் தண்டலுக்கு வர மாதிரி இந்த தியானமும் இந்த குருவும் இந்த ஞானமும் இந்த பிரபஞ்சமும் படுற அவஸ்தைகள் எண்ணற்றது. இதனால ஒவ்வொரு தனி மனிதனும் அலக்களிக்கப்படுகிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தேன் கூட்டை தேனை எடுக்க கற்றுக்கொள்ளணும். அந்த தேன் கூட்டை எடுக்க கற்றுக்கொள்ளனா அந்த குழவிக்கும் உனக்குள்ள ஒரு போர் நடக்கும். அதனால அந்த குழவியும் அழுத்தத்துக்குள்ளாகும், நீயும் அழுத்தத்துக்குள்ளாகும். அதேதான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் சொல்றேன். முதல்ல 6 திருமுறைகளை நீ உள்ளே முதல்ல செலுத்திட்டு வெளியில வா. அவர் சொன்னது 7வது திரை விலகி உனக்கு ஒரு ஜோதியாக அவரே காட்சியாக காட்டுவார். 6 எவன் ஒன்று முடிக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு 7வது திரை விலகப்படும். அப்பொழுது யாமே ஜோதியாக இருந்து உனக்கு பாதை காட்டும். அங்க உனக்கு சத்சங்கத்துக்கு ஆளெல்லாம் கூப்பிடாத, தானா வருவாங்க. கிருஷ்ணனும் இயேசுநாதர் மட்டும்தான் அந்த உலகத்திலே எல்லா பேர் ஊர்லயும் நானும் உட்பட 4 மாடு எங்க வீட்டுல இருந்துச்சு, ஓட்டிட்டு போய் மேய்ச்சேன். எல்லா பேரும் ஆட்டையும் மாட்டையும் ஓட்டிட்டு போய் மேய்ச்சான். கிருஷ்ணனும் இயேசுநாதர் மட்டும்தான் இவங்க போனாங்க, இவங்க பின்னாடி மாடும் ஆடும். இப்ப அதோடைய உண்மை தத்துவம் என்ன தெரியுமா? கிருஷ்ணனை தான் ஆடு மாடு மேய்ச்சு. கிருஷ்ண ஆட்டையும் மாட்டையும் மேய்க்கல, இயேசு ஆட்டை மேய்க்கல. ஆடு இயேசுவை மேய்த்தது.
இயேசு பின்னால் போனது. அப்ப பைபிள்ல உயர்ந்த வார்த்தை, மனிதன் கொண்ட அறிவு கொண்ட மனிதனே, ஒரு ஆடு விலங்கு என் பின்னால் வருகிறது, நீ வர மறுக்கிறாய். எனக்கு பின்னால் வந்தவனுடைய தத்துவத்தையும் போதனையும் வைத்துக் கொண்டு அவன் உகந்த கடவுளாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு என்னிடமே கூறுகிறாய். அவனை படைத்தவனே நாம் தான், அவனுக்கு மூத்தவனே நாம் தான். ஆனால் அவன் கொள்கையை வைத்துக் கொண்டு அவன் வடிவத்தை வைத்துக் கொண்டு என்னையே கற்களால் அடிக்க முற்படுகிறாய். ஆனால் ஒரு நாள் நீ வருத்தப்படுவாய், அன்று கர்த்தரை நீ காண முடியாது. ஆபிரகாமை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு கர்த்தரை அடித்த கூட்டம் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆபிரகாம் எங்க? ஆபிரகாம் எங்க இருக்கிற? கர்த்தர் எங்க இருக்கிற? ஆனா அன்றைக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? நான் தான்டா அவனுக்கே மூத்தவன், அவனையே நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். இத சொல்ல போனா கல்லால் அடித்தார்கள். இதே கதை தான் இங்க. நீங்க வச்சிருக்கிற ஆகம விதினா ஒரு நாள் மாறப்போகுது. நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னா 3வது புயல் கூட்டுன்னு ஒண்ணு எச்சரிக்கை ஒண்ணு ஏற்றுவாங்க பாருங்க. இந்த பிரபஞ்சம் ஒண்ணு ஏற்றும். இந்த காத்துல நீங்க போட்ட சப்பாத்தி போட்ட உங்க குருநாதர்லாம் அந்த கல்லோட எங்க பார்க்கிறான்னு உங்கள் கண் முன்னாடியே பாருங்க. 1000 வெள்ளி கொடுத்து நீங்க தியானம் கத்துக்கிட்டீங்கல்ல, அந்த வெள்ளியும் அந்த குருநாதர் எங்க பார்க்கிறான், எந்த பக்கம் பறந்து போய் விழுகிறான் அப்படிங்கிறத நீங்களே கண் கொண்டு சாட்சியாக பாருங்க. ரொம்ப நாள் தான் கிடையாது, அடுத்த பிறப்புல எல்லாம் நடக்காது, இதே பிறப்புல இந்த காலத்திலே நடக்கும். அதை பாருங்க. அப்ப ஆட்டையும் மாட்டையும் நாம் மேய்க்க கூடாது, அந்த ஆட்டையும் மாட்டையும் அதுவே தேடி வருதுன்னா அப்ப என்ன தன்மைக்குள் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத பாத்துக்கணும். அப்ப ராமலிங்க சுவாமிகளுடைய வடிவம் என்ன? சாதாரணமா அது ஒரு ஜோதி அப்படின்னு எடுத்துட்டு போயிட முடியுமா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மையம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மையத்தை அறியாம அந்த மையத்துக்குள்ள இருக்கிற சிறு செயல் வடிவத்தை மட்டும் பார்க்காமலும் உணராமலும் அதற்குள்ள ஒரு படிப்பனையா மட்டும் வைத்துக் கொண்டு எதை நோக்கி எங்கே சென்று விடுவார்? அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பார், என்னை வணங்கு, பயணி, ரோடா போ, வீதியா போ, நைட்ல உட்காரு, பகல்ல உட்காரு, எங்க வேணாலும் போ, அறிந்ததுக்கு அப்புறம் வெளியே வா. எப்படி ஒரு கும்பாபிஷேகம் ரெண்டு பொருளாக இருப்பது ஒரு பொருளாக மாறுகிறதோ, அதே போல் ஞானம் என்பது நீ அடைந்தால் உனக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை, பிரபஞ்சம் அறிமுகப்படுத்தும். அதுதான் கும்பாபிஷேகம். அப்ப போய் இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணி புத்தகத்தை படிச்சு இந்த மக்களை சந்திக்கணும், யாரு என்ன எதுவும் தெரியாது, இந்த கோவில் வரலாறு எதுவும் தெரியாது, யாரு நடத்துறா எதுவும் தெரியாது, யாரு கூப்பிட்டா தெரியாது, அப்படி இவர் கூப்பிட்ட ஒரு பேர் கூட தெரியாது. இதுதாங்க ஞானம். இந்த தென்னம் குடுத்துல இருந்து ஒண்ணு செஞ்சு தொங்க விட்டுருக்காங்க பாருங்க, இதுக்கும் எனக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நேற்று மரத்தில் இருந்தது, இன்று இங்க தொங்குது. அந்த மாதிரி நேற்று நான் இன்னொரு இடத்த தொங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கேன். நாளைக்கு இது அவிழ்க்கப்பட்டு ஒரு இடத்துல போய் விழுகும். அதே மாதிரி இந்த நிறம் மாறி நான் இன்னொரு இடத்துல போய் விழுவேன். ஆனா திட்டம் இருந்தா நான் இப்படி இருக்க மாட்டேன். ஞானம் என்பது இப்படித்தான். ஒருவரிடம் பிச்சை வாங்க வைக்காது, பலரிடம் பிச்சை வாங்க. கேட்காத பிச்சை தான் ஞானம் பேர். கேட்ட பிச்சை பேர் ஞானம் கிடையாது. கேட்காம இந்தியாவுல திருவண்ணாமலையில ஒரு கப்பல கொஞ்சோண்டு சோறு தின்னேன். அங்க நிறைய பேர் எனக்கு சோறு போட்டாங்க. மலேசியாவுல நிறைய பேர் சோறு போடணும் அப்படின்னு இங்க பிச்சை எடுக்க வந்தோம். இது கேட்காம, கேட்டு கிடையாது. நீங்க கொஞ்சம் கொடுக்கல, நீங்க கொஞ்சம் கொடுக்கலன்னா நான் நீங்க போய் எல்லாரும் சேர்த்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஹோட்டல் தான் ஆரம்பிச்சேன். அப்ப கேட்காமல் ஒருவரிடம் அவருக்கே தெரியாம அவர்கிட்ட போய் கையெழுந்தியாது, கொஞ்சம் சோறு போடலாமா? இதுதான் ஞானம். நீங்க யூடியூப்ல 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறான், 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறான், இவன் அவனை ஃபாலோ பண்றான்,
அவன் இவனை ஃபாலோ பண்ணான். இந்த கருத்துக்கள் இதெல்லாம் எந்த ஆதி காலத்துல இருந்து தியானத்தை எடுத்து படிச்சுட்டு வாருங்க. கிருஷ்ணனும் சரி, அல்லாவும் சரி, இயேசுநாதனும் சரி, எவனும் தியானம் எல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பார்வையில ஆழ்த்திட்டு போயிடுவாங்க. நோ கிளாஸ். அர்ஜுனனுக்கு கிரியா உபதேசத்தை கிருஷ்ணன் கற்றுக் கொடுத்தாருன்னு இருக்கு. எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னு தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியுமா? லாகிரிக்கு மகாவதர் பாபா கிரியா யோகத்தை கற்றுக் கொடுத்தார். அதை கொஞ்சம் விலக்கி எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதை கற்றுக் கொடுப்பதல்ல, ஒருத்தனை கீழிருந்து மேல கொண்டு உட்கார வைக்கிறது, சமாதி நிலையில ஆழ்த்தர். தியானம் என்பது என்னன்னா, ஒருத்தர் கண்காணிப்புல ஒரு மரம் வளரும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம் சொல்லுவாங்கல்ல, குரு பார்வைப்பட்டா ஒருத்தன் வளருமா. ஒருத்தன் ஐஸ் பாறமா இருப்பாங்க, ஒருத்தன் கல்லு மாதிரி இருப்பாங்க. குருவோட பார்வைப்பட்டா அந்த பாறை தங்க மாதிரி அப்படியே துடிக்காது. ஐஸா இருந்துச்சுன்னா அப்படி முருக ஆரம்பிச்சு. அப்ப அந்த குரு கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை இருக்கும். உலகத்திலே பெரிய பாம்பு எழுந்தீங்களா? தரம் இல்லாத பொருளை தரம் என்று சொல்வதும், அந்த தரம் இல்லாத பொருளை நாமும் சேர்ந்துக்கிட்டு வெளியில கூட்டிட்டு இந்த பொருள் நல்ல பொருள் தான் விளம்பரம் பண்றோம் பாருங்க. அதுதான் உலகத்திலே பெரிய பாவம். உலகத்திலே ஊர்ல யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம், ஓட்டலை பசியோடு டவுனுக்கு போனவன், கடற்கரையில சுத்தி தெரிந்தவன், வெளியில வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது, ஒருத்தன் பசியில இரவு முழுக்க சுத்தி இருக்கிறாங்க. சுத்திட்டு நைட்டு போய் வீட்டுல போய் பார்த்தா வீட்டுலயும் உணவு இல்லை. அந்த பசியோட கொடுமையில மரணம் அடைகிற அளவுக்கு அவனுக்கு ஆயிடுச்சு. அப்ப அவன் யோசிச்சுட்டு இறைவன்கிட்ட போய் சொன்னா, இந்த பசியோட சுத்தி தெரிஞ்சிருந்த நகரம் முழுக்க, அப்ப நான் வீட்டுல போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அப்ப ஏதாவது பசி, இது மாதிரி பல ஆயிரம் ஜீவன்கள் சுத்துவாங்க, பசியோட கொடுமை அதிகம். அதனால இவங்களுக்கு குறைந்த விலையில ஏதாவது உணவு தயாரிச்சு ஒரு இடத்துல கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழிகாட்டுங்க. சரி, பசியோட இருக்கிற ஜீவனுக்கு உணவு அளிக்கிறாங்க, சரி வை. இப்படிதான் ஹோட்டல் உருவானுச்சு. அப்ப பசியோடு இரவு வீட்டுக்கு சேர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு, அந்த பசியில ஒருத்தர் தவிச்சதுனால, அழுதுனால ரசிச்சு உணர்ந்து ரொம்ப உள்வாங்கி போய் ஒரு ஹோட்டல் கடையை ஆரம்பிச்சு மக்களை கடத்தல், இங்க வந்துட்டீங்க, இதை சாப்பிட்டுட்டு நைட்டு போய் உங்க வீட்டுல சாப்பிட்டுங்க, அவன் பாதி விலைக்கு தர்றேன். இப்படிதாங்க முதல் முறையாக ஹோட்டல் பண்ணாங்க. இன்னைக்கு என்னாச்சு? ஹோட்டல் என்னாச்சு சொல்லுங்க. ஒரு கோவில்ல எதுக்கு சோறு போடுறாங்க, எதுக்கு சுண்டல் கொடுக்குறாங்க, எதுக்கு நைவேத்தியம் பண்றாங்க? கருவறையில வைத்த பொருளை வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. கழுத்துல மாட்டின மாலையை போய் கடவுளுக்குள்ள மாலையை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அது பிரபஞ்சத்தால பேர் மொழியாக நினைந்திருக்கு. அந்த அலைவரிசைப்பட்டது உங்க கையில இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு அலைவரிசை விழுந்து, அந்த அலைவரிசை உணவு மேலே உழுவும். அந்த உணவை நீ உட்கொள்ளுது. உன் வீட்டுல அந்த அலைவரிசை உழுவுல, உன் பொட்டாட்டி சமைக்கிற கண்ணீர் துளிதான் அது உழுவுது. ஏற்கனவே உணவு உப்பு, அது உப்பு. அதனால இந்த மாதிரி ஒரு வடிவத்துல இல்லாம அலைவரிசை இருக்கிற இடத்துல உணவை உட்கொண்டனா அது உனக்கு ஆசீர்வாதமாகவும் அது பிரசாதமாகவும் மாறும். அப்ப உனக்குள்ளே ஒரு நல்ல மனம் வேலை செய்து, அந்த மனம் இங்க உணவு அரிசிட்டு இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நாளாவது 2 நாளாவது ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிறான். ஒரு மைண்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கோயிலுக்கு வந்தவன் கோயிலுக்கு வருவதற்கு முன் மதம் கொண்ட யானை மாதிரி வந்தான். கோயிலை விட்டு போகும்போது ஒரு நல்ல யானையாக போகிறான். 2 நாள்ல திருப்பி மதம் முடிச்சு திருப்பி வந்துடும். மதம் பிடிப்பது நல்ல யானையா மாறுவது, மதம் பிடிப்பது நல்ல யானையா மாறுவது. ஆனா சில பேர் கோயிலே மதம் பிடிச்ச மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்க. அது காரணம் நம்ம தியானம், நம்ம ஊர் தியானம், எங்க ஊர் தியானம். எங்க ஊருங்க ஆளுங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒரு உணர்வுகள்ல உங்களுக்கு ஏதோ பண்ணி ஏதோ ஒரு ஒளியை காட்டுறேன்னு சொல்லி எங்கால இந்த மாதிரி ஒன்று பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதுலயும் கொஞ்சம் பார்த்து கவனமா ஒரு வேலைகளை செய்யாம இது ஒரு வடிவம் இப்படிதான் நடக்கும். அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். இப்ப என்னெல்லாம் தயவு செய்து யாரோ ஒருவர் வந்திருக்காங்க, ஒரு வழிபோக்கர் பாருங்க, தயவு செய்து உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு என்னன்னா, இந்த தென்னம்பாலை குத்தை எடுத்து பாக்குறீங்களா, அதே மாதிரி
அங்க இருக்கிற கருவறையில் இருக்கிற அந்த கல் உங்ககிட்ட ஏதாவது உரையில் இருக்குதா? இல்ல இல்ல. அதே மாதிரி ஏதோ ஒன்று கட்டுது, ஒரு சவுண்ட் மட்டும் கேட்குது அப்படின்னு என்னை பார்த்துட்டு விட்டுட்டு போயிருங்க. அதனாலதான் இந்த மாதிரி கோயில்ல வச்சுக்கிறது ஏன் ஒத்துக்கிட்டோம்னா, இப்ப என்கிட்ட இருந்து ஏதோ கிடைக்குதோ இல்லையோ, அந்த கோயிலையாச்சும் 1/2 மணி நேரம் உட்கார்ந்தோமே அதுவாக போகுதுன்னு அந்த நிம்மதியோட போவீங்கல்ல, அதுக்காக தான் இங்க ஒத்துக்கிட்டது. எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். ஏதோ ஒரு வடிவத்துல இந்த மாதிரி ஒரு வடிவத்தையும் ஒரு உண்மை தத்துவத்தையும் உங்க காதுல நாங்க போட்டு வைக்கணும். ஒரு நாள் ஒரு கீழே கிடக்கிற தண்ணிய ஒரு காகம் கல்லெடுத்து போட்டு போட்டு மேல தண்ணி வந்தது பார், அது மாதிரி நாங்க போட்டிருக்க ஒரு வார்த்தை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு இதயத்துல வந்து என்னைக்காவது உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நீங்களே பண்ணிக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல வடிவமா இருக்கு. ஒரு விவசாயி கூட நெல் விதைப்பான், அறுவடை எப்பன்னு அவன் முடிவு பண்ண மாட்டான். அதை வளர்க்கணும் மட்டும்தான் மைண்ட்ல இருப்பான். அதேதான் தியானம், அதேதான் கடவுள். வரணும், பார்க்கணும், கொடுப்பார், கிடைக்கும் அப்படின்னா விதைக்கும் போதே அறுவடைக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம். அப்ப அறுவடை சரியாக வரலன்னா நீ அழுதுருவ, துன்பப்பட்டுருவ. எதிர்பார்ப்போட குருவை நோக்குவதோ, எதிர்பார்ப்போட கடவுளை நோக்குவதோ, எதிர்பார்ப்போட கொண்டாட்டியை நோக்குவதோ, எதிர்பார்ப்போட ஆவேச நோக்குவதோ தோற்று விடுவோம். எதிர்பார்க்காது. அதனாலதான் தியானத்தில் எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது, ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு முட்டாள் மாதிரி வா, எதிர்பார்க்காத, கையை வீசிக்கிட்டு சாதாரணமா வா, சும்மா கை காலம் மடிச்சுட்டு தியானம் உட்காரு. எந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்க்காது. எனக்கு இது கிடைச்சிரும், எனக்கு அது தெரிஞ்சிடும், எனக்கு இது வரப்போகுது, எனக்கு இதனால அது கிடைச்சிடும், எதுவும் கிடைக்க கூடாது. உண்மையான தியானம் என்னன்னா, முதல்ல உன்கிட்ட இருக்கிற செயலை வெளியெடுப்பு. அடுத்தது இன்னொரு விஷயம் உனக்குள்ளே என்னன்னா, கிடைக்கும் அப்படி என்பதை விடுவதற்கு தான் தியானம். கிடைக்கும் என்பதை மறந்து நீங்க வா, கோயிலுக்குள்ள வா, உனக்கே தெரியாம ஒரு பொருள் கிடைக்கும். ஆனா கிடைக்கும்ங்கிறதுக்காக வராத, நீங்க வா, வந்துட்டு போ. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கே தெரியாம 10 நாள் பேங்க்ல லோனுக்காக அலைஞ்சால 11ஆவது நாள் அந்த மேனேஜரை கூப்பிட்டு தாங்க அதை வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப எப்பயுமே இந்த வாழ்க்கையிலும் சரி எதிரையும் சரி அந்த எதிர்பார்ப்ப ஒரு மனிதன் தவிர்க்கப்படணும். ரொம்ப முக்கியம். எங்க கிராமத்துலன்னா ஆம்பளை பிள்ளைய சீரூட்டி பால் ஊட்டி வளர்ப்பாங்க, ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவ 20 வயசுல இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறவன், இவன் தான் எங்களுக்கு சோறு போட போறவன், இவன் தான் எங்களை பார்த்துட்டு போறவன், இந்த சொத்துக்கு முதலாளி இவன் தான், இவன் தான் ராஜா, இவன் தான் எங்களுக்கு கொல்லி வைக்க போறவன் அப்படின்னு. ஆனா கடைசியில இப்ப இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் ரோட்ல விட்டாங்க பெற்ற அம்மா அப்பா. பொம்பளை பிள்ளைதான் சோறு போறோம், பொம்பளை பிள்ளைதான் மாறுகளை தூக்கி சுமக்கிறான். ஒரு 90 விழுக்காடு பொம்பளை பிள்ளை தாங்க தாய் தந்தையை பாத்துக்கிறான். ஆம்பளை பிள்ளை வீட்டுல தாய் தந்தை இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அவ வந்து ஒரு பெண்ணாக இருக்கிற இன்னொரு பெண்ணு என்ன சொல்லிடுறா, அவங்க அம்மா இருந்தா நான் இல்லைன்னா, அம்மாவா நான் டிசைட் பண்ண. அம்மா என்ன சொல்றா, தம்பி பெட்டு ரொம்ப பழசாயிருச்சுன்னா தூக்கி வெளியில போட்டுறப்பா, ரொம்ப பழைய பெட்டு நானே வெளியில போய் படுத்துக்கிறேன், நீ உள்ள படுத்துக்கிறேன். ஏன்னா நான் வாழ்ந்தவன், நீ வாழ வேண்டியவன், நீ உள்ளே இருக்கணும், நான் வெளியில இருக்கிறேன் அப்படின்னு தாய் வெளியில வரணும். இது நடக்குது. நானே நிறைய தாய்க்கு சொல்லியிருக்கிறேன், அவங்க தூக்கி போறதுக்கு முன்னாடி நீனே வந்து வெளியில இருந்து பாரு, உன் பையன் கொஞ்ச நாளைக்கு தூங்கட்டும், நீயே ஆசையா ஒரு 5 லட்சம் ரூபாய் கல்யாணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருந்த, நீயே பிரிச்சு விட்டுறாரு, கொஞ்சம் வா, வெளியில ஒரு வீடு எடுத்து அவங்கள வேடிக்கை பாரு. ஒரு 2 நாள் துன்பமா தான் இருக்கும், 3ஆவது நாள் உன் பையன் அவன் கொண்டாட்டியால சிரிப்பான். அந்த செயலை நீ பார்த்தனா அந்த ஒரு சந்தோஷம் போதும் உன் தனிமையை மறக்கடிச்சிடும். இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட சமாதானம் பண்ணி நான் வந்து சரி பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி எங்க ஊர்ல நிறைய பேர் எந்த தியானத்துக்கு வர்றவன், தாய எதிரில் வச்சுக்க, மனைவிய கையில பிடிச்சுக்கிறாங்க. தாய்க்கு அனுபவம் இருக்கு, மனைவிக்கு அனுபவம் கொஞ்சம் குறைவு. ஏன்னா தாய் வந்து நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானது, புரியுதுங்களா? மனைவி வேறடா, மனைவிக்கு அனுபவம் வர்றதுக்கு லேட் ஆகுது. அதனால அனுபவம் உள்ள பொருள் நம்மளை புரிஞ்சுக்கும். அனுபவம் இல்லாத பொருளுக்கு தான் நாம பக்குவத்தோட அதை அனுபவப்படுத்தணும். அப்ப அது அனுபவம் வர வரைக்கும் காத்துது.
ஒரு மனைவி தாய்மை அடைகிற வரைக்கும் ஒரு கணவன் தகப்பன் மாதிரி இருக்கணும். அந்த புருஷன் மாதிரி இருந்தா குடும்பம் முடிச்சுட்டு போயிடும். அப்ப அம்மாவை அம்மா திட்டினாலும், அம்மா நம்மளை ஏதாவது சொன்னாலும் அது நம்ம தாய், அவளை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை நம்பி ஒருத்தி கல்யாணம் பண்ணி வந்தா பாரு, அவளை ரோட்ல விட்டுறக்கூடாது. அவளை முதல்ல கையில வச்சுட்டாரு. நம்ம அம்மாவை 10 நிமிஷத்துல சரிக்க செல்லலாம். அவ பெற்றவர் காலில் விழுந்து அம்மா இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு 10 நிமிஷத்துல அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா பொண்டாட்டிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியாது, அந்த புரிதல் இருக்காது. அப்ப ஒரு நாள் அவருக்குள்ள என்ன ஆகும்னா உணர்வார், ஆகா அவங்களும் பெண் தானே, அவங்களும் நம் கணவரோட நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு இந்த எல்லா பொருளும் வாங்குறப்பல இந்த எல்லா பொருளையும் வாங்குறவரை உருவாக்கியதே அவங்க தாய் தானே. நமக்கு சுமத்த கொடுத்த கணவன், நமக்கு எல்லா பொருளையும் உருவாக்கி கொடுத்த கணவன், இந்த சமூகத்துல என் கணவர்னு அப்படி கை காட்டுறோம்ல, அதை உருவாக்கியவர் யார்? அந்த தாய் தான். ஒரு நாள் ஒரு பெண் உணர்வா, அன்னைக்கு அவளுக்கு தாய்மை வந்துருச்சு. அது வரைக்கும் அனுசரிச்சு போயிருந்தப்பா அப்படின்னு தான் நிறைய வகுப்புல வர்ற பிள்ளைங்கள்ட்ட சொல்லி, முதல்ல வர்றவன்லாம் தாய் கையை எடுத்து விட்டு மனைவி கையை பிடிச்சுக்கங்கடா அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். இதெல்லாம் எதற்கு உங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். தனிப்பட்ட முறையில என்னை பொறுத்தளவுக்கு இந்த சமூகம், இங்க இருக்கிற செயல்கள் முறையோடி கடந்து இது மாறப்படணும். தியானமோ ஆன்மீகமோ எந்த யாராலையும் ஏவாரம் செய்துவிட முடியாது என்பதை உணர்வு. அதை விற்கவோ வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. தியானத்தை 50 கோடி ரூபாய் கொடுத்தாலும் குண்டலினி சக்தியை அடையவும் முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அது மாதிரி 50 கோடி ரூபாய்க்கு குண்டலினி சக்தியை விற்கவும் முடியாது. அப்ப விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. விற்கவும் முடியாத, வாங்கவும் முடியாத பொருளை ஏன் சந்தைக்கு கொண்டு வருகிறீர்கள்? ஏன் சந்தைப்படுத்துகிறீர்கள்? எந்த ஞானியும் சந்தைப்படுத்தியதல்ல. சந்தையை தொழிற்று சந்தையிலே நின்றவனுக்கு தான் ஞானம் கிடைத்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற உண்மையான வடிவத்துக்குரிய இருக்கிற செயல்.